காதிலே பிள்ளை ஒன்று வேண்டும் என்றோ அவ தவம் இருந்து வந்த போது ஆண்டவன் தான் சிவபெருமாள் அவர் தூண்டாத மணி விளக்கே தூண்டுவாரா சிவபெருமாள் அவர் மணி விளக்கை தூண்டும் போது பார்வதியால் முந்தானையில் மூன்று போரி முத்து போரி அங்க மொழு மொழுன்னு சேத்துமில்ல விடிப்பாலே அங்க சிசுவாக பிறந்திடுமா அவ கூட்டி மெல்ல பிடிப்பாலே அங்க குழந்தையாக பிறந்திடுமா அந்த கோமதியால் பார்வதியோ அவ கைலாசம் ஓடி வந்து அவ முந்தானைய பார்க்கால அவ பிள்ளை என்று பார்க்கும் போது முண்டம்மா உருள கண்டாலே ஆண்டவனார் முன்னாலே சுவாமி ஆண்டவனே பகவானே நான் பிள்ளை வரம் கேட்டதற்கு முண்டத்தை கொடுக்கலாமா நான் குழந்தை வரம் கேட்டதற்கு குழவி கல்ல கொடுக்கலாமா பார்வதியும் சொன்ன போது பார்த்தாரே சிவபெருமாள் அடியே பார்வதி பார்வதி என்ன 8 நாளைக்குள்ள குழந்தை வேணும்னு கேட்ட ஆளன் இல்லா ஆண் குழந்தை புருஷன் இல்லா புத்திரன் கணவன் இல்லா கை குழந்தை அப்படி இருந்தையானால் என்ன அப்பேற்பட்ட குழந்தை இப்படி தாண்டி வந்து பிறப்பான் இப்படிதாமா இருக்கும் ஆண்டவா என்ன இந்த குழந்தைக்கு கை காலு மூக்கு கண்ணு செவி எதுவுமே இல்லையா முண்டம் போல உருளுகின்றது ஆண்டவா ஆண்டவா அதனால் இந்த குழந்தைக்கு நீங்கள் உருபிடித்து உயிர் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல அப்படியே ஆகட்டும் என்று ஆண்டவன் படைக்கப்பட்ட பிரம்மனை கைலாசம் வரவழைத்து அங்க வந்து உதித்த குழந்தைக்கு தானே அங்க உருவிடித்தார் பிரம்மதேவர் அங்க உயிர் கொடுத்தார் சிவபெருமாள் அங்க உயிர் கொடுத்த வேளையிலே குழந்தை கண்ணுருட்டி பார்க்குதையா அது கைய கால உதறுதையாயே அது கூவானல்ல கூவா என்று குரலோசை போடும்போது கோமதியால் பார்வதியால் அங்க வலது கொங்கை பால் கொடுத்தால் வளர மாட்டா என்று சொல்லி இடது கொங்கை பால் கொடுத்தால் அவன் ஈடேற மாட்டான் என்று காராம்பசு பால் கறந்து சேனையாக ஓட்டுவானே அங்க பிறந்த அந்த குழந்தைக்கு தானே தாளாட்டி ஓராட்டி அங்க சிறப்புடனே வளர்த்துவாரே பெயர் நாமம் கொடுப்பாரோ ஆண்டவன் தான் சிவபெருமாள் மணி விளக்கில் பிறந்ததாலே மாயாண்டி சுடலை என்றோ திருவிளக்கில் பிறந்ததாலே அவன் சிவன் சுடலை மாயாண்டி அம்மா முண்டம் போல உருண்டதாலே அவன் முண்டம் போல உருண்டதாலே சுவாமி முண்டன் சுவாமி சுடலை என்றோ சுடர் ஒளிவிலே வந்து பிறந்த சிவன் சுடலை மாயாண்டி என்றும் முண்டம் போல் உருண்டதால முண்டன் சுவாமி சுடலை என்றும் ஆண்டவன் முப்பெயர் கொடுத்து வந்தார் அப்படி பெயர் கொடுத்து வருகின்ற வேளையில் ஆதிசக்தியான பார்வதி இந்த மாயாண்டி சுடலையை தொட்டிலே போட்டு தாளாட்டி சீராட்டி உறங்க வைத்தார். இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையில் பாடும் நம் புலமையெல்லாம்
அன்பு பாராட்டி பரிசளித்துள்ள அன்பு உள்ளங்கள் யார் யாரம்மா இந்த அத்தி உத்துமான் அண்ணன் அப்படி ஆண்டவனாகிய சிவபெருமான் பிறந்த குழந்தைக்கு பெயர் நாமத்தை கொடுத்து வருகின்ற வேளையில் அது சக்தியான பார்வதி அம்மா இந்த மாயாண்டி சுடலையை தொட்டிலே படுத்து உறங்க வைத்தார் தொட்டிலே உறங்க வைத்து விட்டு ஆண்டவனாகிய சிவபெருமாளுக்கு பாத பூஜை முடித்து பணிவிடைகள் செய்ய அம்மா வந்தாள் அந்த நேரத்தில் என் தாயான பேச்சியம்மா ஆண்டவன் எங்கு போய் பிறந்தாலும் சரி பார்வதி அங்கு வந்து பேச்சியாக பிறப்பேன் என்று சொன்னாய் அல்லவா அதனால் 3 பொறியில் வந்த முத்து பொறியில் முதற் பொறியிலே வந்த குழந்தையை பெண்ணாகவே பிறவி செய்தார் அதற்கு பேச்சியம்மாள் என்ற பெயர் நாமத்தை கொடுத்தார் அல்லவா அப்பேற்பட்ட தாயான பேச்சியம்மா மையான கரையில் நின்று கொண்டு தன் மகனான மாயாண்டியை எப்படி அழைக்கின்றாள் தெரியுமா என் மகனே மாயாண்டியே என் மகனே மாயாண்டியே கைலாசம் தன்னதிலே அசந்தினி உறங்கலாமோ பூமாதேவி பெண்கொடிக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்று குலமகனை வர வேண்டும் தாயான பேச்சியம்மாள் மகனான மாயாண்டியை குலவ போட்டு அழைக்காலே என் மகனே மாயாண்டியே கைலாசம் தன்னதிலே அம்மாவாளு குடித்தையானால் அடிவயிறும் நிறையாது மாதாவாளு குடித்தையானால் மணிக்குடலும் நிறையாதோ பூலோகம் வந்திரானால் பூலோகம் தன்னதிலே மையான கரையுண்டு மானிடர்கள் ரொம்ப உண்டு மாயான வந்தையானால் மாண்டவினம் தின்றிடலாம் மணிக்குடல நிறைத்திடலாம் சுடுகாடு வந்தையானால் செத்தவினம் தின்றிடலாம் செத்தவினம் சிறுகுடல நிறைத்திடலாம் மகனே மாயாண்டியே மாயானம் தன்னதிலே கட்டை இளபணம் இருந்தோ கனகனன வேகுதாடோ எருக்களம்பு கட்டையில இருந்து பணம் வேகுதாடோ பூசரம்பு கட்டையிலே பணமிருந்து வேகுதப்போ பேச்சியம்மாளை தபோதே பேரு பெற்ற மாயாண்டியே தொட்டில் விட்டு கீழிறங்கி பிள்ளை நல்ல சொருபவேட்டோ பிள்ளை நல்ல சொருபவேட்டு பெரிய ஒரு சொருபமாண்டு அவரோ பெரியதொரு சொருபம் கொண்டு எங்க பெயாண்டி மாயாண்டி மாயாண்டி சுடராய் தொட்டில் விட்டு கீழிறங்கி மையானத்தில் நின்று கொண்டு நம்ம அம்மா பேச்சு அழைக்கிறாள் என்று தொட்டிலில் படுத்த மாயாண்டி அப்படியே கண்மொழித்து பார்த்தார் நம்ம அம்மா அழைக்கா உடனே நம்ம மாயானம் போகணும் ஆண்டவனத்தை திங்க வேண்டும் என்று அவர் பிள்ளை நல்ல சொருபத்தை விட்டு பெரிய ஒரு சொருபம் எடுக்க வேண்டும் என்று சின்ன பிள்ளை மாதிரி போனா நம்மளை யார் மதிப்பா நம்ம யாருன்னு தெரியுமா தெரியாது அதனால் சொருபத்தை மாற்றி போக வேண்டும் மாயானம் எதுக்கு போறோம் சரி மாண்ட பிணங்களை வேட்டையாட போறோம் வேட்டையாட போனோம்னா அதுக்கு தகுந்த ஆயுதங்கள் வேணும் வள்ளைய கம்பு வேணும் சரி வீச்சருவா வேணும் ஆனம் பந்த வேணும் சரி இத்தனையும் வேணும் என்று என் ஆண்டவனாகிய மாயாண்டி சுடலைசனாகப்பட்டவர் அவர் பிள்ளை நல்ல சொருபத்தை விட்டு பெரிய ஒரு சொருபத்தை எடுத்து அவர் மாயானம் போகணும் மாயானம் போகணும் என்று அவர் மனதிலே பிள்ளை நல்ல சொருபவேட்டோ பெரிய ஒரு சொருபம் கொண்டு வானத்துக்கும் பூமிக்கும் மதகரி போல் வாராரே ஆகாயம் பூமிக்கும் ஆனந்தம் மாணிக்காரே வேட்டைக்குத்தான் போகணும் என்று அவர் மனதிலே வருணனை வரவழைத்தாரே வல்லையம் பிடிப்பாரே குபேரன வரவழைத்தோ புல்லாவ மாட்டுவாரே சாம்பல் சிவன வரவழைத்து சல்லடமா மாட்டுவாரே அக்கீனி தேவனை தாகா அக்கீனி தேவனை அவர் பண்டமாக
கொளுத்துவாரோ ஆன பந்தமாக கொளுத்துவாரே ஆனப்பந்தம் ஒரு கையிலே ஆனப்பந்தம் ஒரு கையிலே அடுக்குத்தடி மறுகையிலே வீரப்பந்தம் ஒரு கையிலே வீரப்பந்தம் அதற்கு வீச்சருவார் அவருக்கு வீச்சருவா மறுகையிலே அவர் கச்ச நல்ல வரிஞ்சு கட்டி மாயாண்டி சுடல தெய்வம் உடலை தெய்வம் அவ கருத்த கச்ச சுங்கலிட்டு சுங்கல் வேட்டு அவ முன்புறத்து சுங்கலில சுங்கலிலே மோகினியால் அச்சரமா அவர் பின்புறத்து சுங்கலில சுங்கலிலே பிரம்மதேவன் அச்சரமா அச்சாரமா வலதுபுற சுங்கலில சுங்கலிலே வைரவணி நச்சரமா அச்சாரமா இடதுபுற சுங்கலில சுங்கலிலே ஐயா சுங்கலிலே ஏமனோட அச்சாரமா அச்சாரமா சுடலைக்கு ஏமனோட அச்சரமா அச்சாரமா அங்க இப்பேற்பட்ட சொருகத்தோடு சொருபத்தோடு வாராறு மாயாண்டி 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 வார போது வரபோதேங்க வருகிற வேளையில வேலையிலே அங்க ஆனக்குட்டி ஐயன் மகள் ஐயர் மகள் அங்க அருமையான பாப்பாத்தி பாப்பாத்தி தாயும் தலைமகளா தலைமகள் தான் அவ அம்மாளும் தலைமகளா தலைமகள் தான் அவ தலைப்பிள்ளை சூழியாக ஒளியாக அவ 8 மாத கர்ப்பிணியாக வாசலில இருந்த இருந்த மகள் அவ வாசலில இருக்கும் போது எங்க மாயாண்டி வாராரே எங்க மாயாண்டியை பார்த்த போது அங்க ஆனக்குட்டி ஐயன் மகா ஐயர் மகள் மாயாண்டியை பார்த்த போது பார்த்த போது அவ திடுக்கிட்டு பயந்தாளே பயந்தாலே அவன் வீட்டுக்குள்ள ஓடுதாளே ஓடுதாலே அங்க 3:45 நாளிகைக்குள் நாளிகைக்குள் அந்த பாப்பாத்தி பெண்ணவளோ என்னவளோ அவ ரத்தமாக கக்குவாளா கக்குவாளே எங்க மாயாண்டி அருளால அருளினாலே அவ மாண்டாலே மடிந்தாளே அடைந்துட்டாளே அவ மரணலோகம் சேர்ந்தாளே சேர்ந்துட்டாளே அவ செத்தாலே மடிந்தாளே அடைந்துட்டாளே அவ மடிந்தாளே சிவலோகம் சேர்ந்தாளே சேர்ந்துட்டாளே பாப்பாத்தி சிவலோகம் சேர்ந்தாளே சேர்ந்தாளே சேர்ந்துட்டாளே பாப்பாத்தி என் ஆண்டவனாகிய மாயாண்டி சுடலைசன் ஆமா ஆமாம்மா கச்ச வரிஞ்சு கட்டி கருத்த கச்ச சுங்கலிட்டு சுங்கல் விட்டு தட்டி வரிஞ்சு கட்டி தாமரக்கா சுங்கலிட்டு ஆமா ஆன பந்த ஒரு கையில அடுக்குத்தடி மறுகையில மறுகையிலே வீச்சருவா ஒரு கையில வீரப்பந்தம் மறுகையில ஆமா ஐயாப்ல எப்படி வேட்டைக்கு போனாரு ஏ அப்பா அதே மாதிரி சொருபத்தோடு மாயாண்டி சுடல தெய்வம் வருகின்ற வேளையில் வேளையில் ஆனக்குட்டி ஐயன் மகளாகிய அருமையான பாப்பாத்தி பெண்கொடியானவள் ஆமா 8 மாத கர்ப்பிணியா வாசல்ல இருந்தா பாருங்க
பாருங்க. என்ன? அவளும் தலைமகள், அவ அம்மாளும் தலைமகள், தலைமகள், அவ பாட்டியும் தலைமகள். ஆமா. தலைப்பிள்ளை சூழியாக 8 மாத கர்ப்பிணியால் பாப்பாத்து இருக்கும் போது ஆமா என் மாயாண்டி வருவதைக் கண்டார். ஆமா. திடுக்கிட்டு பயந்தார். திடுக்கிட்டு மெய் மறந்து பயந்தார். திடுக்கிட்டு மெய் மறந்து பயந்து வீட்டுக்குள் ஓடுனா பாருங்க. என்ன? 3:45 நாளிகை தான் ஆயிருக்கு. ஆமா. ரத்தமா கக்குதா. கக்குதா. ஆமா. 3:45 நாளிகைக்குள் மாயாண்டி அருளால ரத்தமாக கக்கி ஆமா ஆமம்மா அவ மாண்டு மடிந்து மரணலோகம் சேர்ந்தாள். ஆமா ஆமையா. செத்து மடிந்து சிவலோகம் சேர்ந்தாள். சேர்ந்தாள். அப்ப பார்த்தார் அந்தன மக்கள் எல்லாம். என்ன? அதாவது என்ன? அன்னைக்கு நிறைஞ்ச சித்ரா பௌர்ணமி. ஆமா பௌர்ணமி. ஆமா. சித்ரா பௌர்ணமி என்று பிணத்தை எல்லாம் அந்தன மக்கள் வீட்டுல வைத்திருக்க மாட்டாங்க. ஆமா. நம்ம எல்லாம் என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? ஊர்ல இருந்து பெரிய வரணும்டா, சின்ன வரணும்டா அப்படின்னு போனத 3 நாள் போட்டு. அப்படியா? வெளிநாட்டுல இருந்து என் பேரை வரணும் ஆமா அப்படின்னு 3 நாள் ஆனாலும் ஐஸ் பெட்டியில வச்சிருவாங்க. ஐஸ் பெட்டியில தான் கிடக்கும் அந்த பணம். ஆமா ஆமா. ஆனா அந்தன மக்கள் எல்லாம் என்ன? இறந்த பிணத்தை எல்லாம் பௌர்ணமி என்று வீட்டுல வைக்க மாட்டாங்க. வைக்க மாட்டார்கள். அதனால் இறந்ததொரு பாப்பாத்தி பெண்கொடியானவளை ஆமா ஆமம்மா அந்தன மக்கள் எல்லாம் ஒன்று கூடி என்ன செய்தார்கள் தெரியுமா? என்னம்மா? அங்கே அழுதும் மெல்ல கரையே, அழுதும் மெல்ல கரையே, கழுவி கூலிப்பாட்டி கட்டணத்தில் தூக்கி வைத்து இறந்ததொரு பாப்பாத்திக்கு மாயானம் கொண்டு வந்து கல்லடிக்கு கட்டடிக்கு கட்டைக்கு மேலையல்லோ கூந்தலையும் தான் பரத்தி கூந்தலுக்கு மேலையல்லோ ஒருவடிக்கு பிரேதம் வைத்து ஈரமணல் தான் பரத்தி 7 சுத்து தொண்டு போட்டு 7 சுத்து தொண்டதிலே ஏமகாலன் தூதர் வந்து ஏமகாலன் வந்து துருத்தி போட்டு அங்க துருத்தி போட்டு ஊதும் போது துருத்தி போட்டு ஊதும் போது பாப்பாத்தி பெண்கொடி மண்டையில தீபிடித்து வானம் மட்டும் எரிந்திடும் கொண்டையில தீபிடித்து கொழுந்து விட்டு எரிந்திடும் அடிவயத்தில் தீபிடித்து அடிவயத்தில் ஆகாயம் உலகிலும் ஆகாயத்தில் புகைகளும் அங்கே கட்டை இளவனம் இருந்தோ கட்டை இளவனம் இருந்து கருகி வினம் வேகுதையாக எருக்களம்பு கட்டையிலே இருந்து வினம் வேகுதையாக உசரம்பு கட்டையிலே பிணமிருந்து வேகுதையாக மாண்ட பிணம் வேகும் போது மாயான பெச்சியம்மா மகனான மாயாண்டியே உழவ போட்டு அழைப்பாளே மகனே மாயாண்டியே மாயானம் வரவு வேண்டும் மாண்ட பிணம் திங்க வேண்டும் பேச்சியம்மா அழைக்க போது பெரு பெற்ற மாயாண்டியே மாயானம் மாறாரே இடத்து பக்கம் ஓடி வந்து இடத்த சுத்தி வளர்த்தவாரே வளர்த்த சுத்தி இடத்தவாரே காமாட்டில் நின்று கொண்டு தளமாட்ட தளமாட்டில் அவர் காமாட்ட மாயாண்டி இடது காலம் மண்டி போட்டு வலது கால தூக்கி வைத்து வல்லையத்த கையில எடுத்து மூட்டத்தை உழைக்காரே மூர்க்கமுள்ள மாயாண்டி கையெழும்ப ஒடிக்காரே கரும்பு போல திங்காரே மண்ட ஓட்ட பிடுங்குதாரே மாவு போல திங்காரே முட்டெலும்ப ஒடிப்பாரே முறுக்கு போல திங்காரே கொடையெலும்ப ஒடிப்பாரே தோசை போல திங்காரே அடிவயத்தில் எலும்பையெல்லாம் அடிவயத்தில் எலும்பையெல்லாம் அல்வா போல மாயாண்டி மாயாண்டி அல்வா போல திங்காரே அவர் கையதில சிலது வீணா அவர்
கையால எடுத்த வீணோ கடவா எல்லாம் ஊன்வடிய அவர் பிச்சு பிச்சு திம்பாரா பேய்களுக்கும் வீசுவாரா அவ மணிக்கொடல உருவுவாரே சுடலை மாலையாக போடுவாரா ஈரக்கொள்ள தாமரக்க அவர் எடுத்து அப்பம் போடுவாரா அவர் தோளரில சிலது வீணோ தொங்கு மாலை போடுவாரா அவர் பிச்சு பிச்சு திம்பாரா அவர் மிச்சமுள்ள பிணங்களைத்தான் பேய்களுக்கும் வீசுவாரா சுடலை பேய்களுக்கும் வீசுவாரா மையான கரைக்கு வந்து 3.25 நாளிகைக்குள் மையான வேட்டையை ஆடி முடித்தார். சரி. கையதிலே சிலது பிணத்தை கட்டியாகவே எடுத்தார். தோளதிலே சிலது பிணத்தை தொங்கு மாலையாகவே போடுகின்றார். கையால எடுத்த பிணம் கடவாயெல்லாம் ஊன்வடிய வாயால தின்ற பிணம் வயிறு எல்லாம் ஊன்வடிய அப்படி மாண்ட பிணத்தை எல்லாம் தின்றுவிட்டு என் மாயாண்டி சுடலை மீண்டும் கைலாசம் வருகின்றார். கைலாசம் ஓடோடி வந்து மீண்டும் 6 மாத குழந்தை போல் சொருவத்தை கொண்டு அவர் கைலாசம் வரும்போது எப்படி தொட்டில்ல படுத்திருந்தாரோ அதே போன்று மீண்டும் ஆண்டவனத்தை தின்று அதே போன்று 6 மாத குழந்தை போல் தொட்டிலே படுத்துக்கொண்டார். எப்படி அவரு அவங்க அம்மா எப்படி பார்வதி எப்படி படுக்க வச்சுட்டு போனாலோ தொட்டில்ல ஆமா அப்படியே நடிச்சிட்டாரு. மாயாண்டி சுடல நடிக்கிறதுக்கு சொல்லியா கொடுக்கணும். அப்படி ஆண்டவனாக மாயாண்டி சுடலத்தை தொட்டிலே படுத்திருக்கும் போது என்ன பார்த்தால் பார்வதா தேவி நம்ம குழந்தையை தொட்டில்ல தூங்க வைத்து வந்தோம். பகவானுக்கு பாத பூஜை முடித்தாச்சு. நம்ம பிள்ளை அழுதானோ என்ன செய்தானோ தெரியலையே. அதனால் பிள்ளை பக்கம் போக வேண்டும் என்று ஆதி சக்தியான பார்வதா தேவி என் மாயாண்டி சுடலை பக்கம் வருகின்றார். அவ ஓடோடி வந்து தொட்டிலை பார்க்கும் போது அங்க என்ன நடந்ததேயானால் ஆதிசக்தி பார்வதியால் ஆதிசக்தி பார்வதியால் அவ தொட்டில் பக்கம் ஓடி வந்து பிள்ளையத்தான் பார்ப்பாளே பிள்ளையத்தான் பார்க்கும் போது சீப்பு மேனி எல்லாம் பணவாடை அடிக்க கண்டால் செண்பகப்பு மேனி எல்லாம் பணவாடை அடிக்க கண்டால் அரளிப்பு மேனி எல்லாம் பிணவாடை அடிக்க கண்டால் என்னாச்சோ ஏதாச்சோ அங்கம் தானே பதறுகின்றாள் ஆதிசக்தி பார்வதியால் அரணார் பக்கம் ஓடி வந்து ஆண்டவனே பகவானே பிள்ளை வரோம் கேட்டதற்கு இந்த பிணந்தின்னிய கொடுக்கலாமோ நான் குழந்தை வரோம் கேட்டதற்கு கொடிய வரோம் கொடுக்கலாமோ நான் முதலை வரோம் கேட்டதற்கு மாமிசம் தின்னிய கொடுக்கலாமோ இந்த பிள்ளை நமக்கு வேண்டாமே பூலோகம் அனுப்பிடுங்கோ பூலோகம் அனுப்பிடுங்கோ நீங்க போக வரோம் கொடுத்திடுங்கோ பகவானே அவனுக்கு போக வரோம் கொடுத்திடுங்கோ ஆண்டவனே
சொன்னபோது அங்க பார்த்தாரே பகவானோ எடியம்மா பார்வதியே. அடியே பார்வதி, பார்வதி, நான் உன்கிட்ட ஏற்கனவே என்ன சொன்னேன்? என்ன? மூன்றாவது பிள்ளையை நான் உனக்கு கொடுத்தேன். ஆனால் அவன் உன்னையும் மதிக்க மாட்டான், என்னையும் மதிக்க மாட்டான். மாயாடம் போவான், மாண்ட பிணத்தை எல்லாம் திம்பான். சுடுகாடு போவான், சுட்ட பிணத்தை எல்லாம் திம்பான். இடுகாடு சென்று இறந்த பிணத்தை எல்லாம் திம்பான். அப்படின்னு நான் உன்கிட்ட சொன்னேனே, என் பேச்ச நீ கேட்டியா? இப்ப போய் அவன் மாயானம் போனா மாண்ட பணத்தை தின்னாம்னு சொன்னா பூலோகம் அனுப்பணும்னு சொல்லுதிய. அவன் கைலாசத்துல இருந்து பூலோகம் சென்று மாண்ட பணத்தை எல்லாம் தின்னவன். மீண்டும் அவனை பூலோகம் அனுப்பணும்னா அவன் எப்படி போவான்? அவன் என்னென்னலாம் கேட்கானோ தெரியலையே என்று ஆண்டவனாகிய சிவபெருமான் ஆதி ஆண்டவனாகிய சிவபெருமாள் ஆதி சக்தியினிடத்திலே சொன்னபோது அவனை பூலோகம் அனுப்பணும்னா என்ன என்ன கேட்காமனு தெரியலையே. அதனால வா அவன் பூலோகம் போன்னு சொல்லுவோம். அவன் என்ன என்ன கேட்கானோ அத்தனையும் நம்ம கொடுத்துதான் ஆகணும். வேற வழி கிடையாது. ஆமா, அவன் யாருக்குனே மாண்டபன நின்னு இருக்கான். அவன் கேட்ட பலியை நம்ம கொடுக்கலனா நம்ம ரெண்டு பேரையும் சும்மா விட மாட்டான். என்னது? அதனால் ஆண்டவனாகி சிவபெருமாள் என் மாயாண்டி பக்கம் ஓடோடி வந்து என் மகனே மாயாண்டி என் மகனே மாயாண்டி மாணிக்க கையில கரி மாமிசத்தை கலந்ததாலே மகனை இங்கு இடமும் இல்லை கரி மாமிசத்தை கலந்ததாலே நீ கைலாசம் ஆகாதப்பா பூலோகம் போகணுமே புகழாக வாழணுமே மகனே புகழாக வாழணுமே மாயாண்டி சுடலை தெய்வம் அப்பா அப்பா பகவானே பூலோகம் போனுமானால் கேட்ட பலியதையோ எனக்கு கிருபையோடு தரவு வேண்டும். ஆண்டவா பகவானே, நான் பூலோகம் போனும் நானா கேட்ட பலியை எனக்கு நீங்க கொடுக்கணும். அத்தனையும் நீங்க தரணும். எனக்கு என்ன பலி வேண்டும் தெரியுமா? என்ன பலி வேண்டும் மகனே? ஆதி கைலாசத்தில் எனக்கு நீங்கள் ஊட்டு போட்டு கொடை கொடுக்க வேண்டும். எட்டோடு 8 நாளா நீங்க காப்பு கட்டி நோன்பு இருக்க வேண்டும். 8வது நாளையில் எனக்கு கொடை விழா பெரும் விழாவாகவே நீங்கள் நடத்த வேண்டும். 8வது நாளையில மத்தியான மதிய கொடைக்கு அப்பா எனக்கு பதிலாக நீங்களே கோமரமா ஆடி வரணும். அப்பா எங்க அம்மா பேச்சுக்கு பதிலாக எங்க அம்மா பார்வதி நீ கோமரமா ஆடி வரணும். அப்படி இருவர்களும் ஆடி வரும்போது உங்க கால்ல அணிந்திருக்க பாருங்க சிலம்பு. அந்த சிலம்பு ஒன்றோடு ஒன்றாக தெரித்து அதில் இருந்து மணி மகுடத்தோடு தெய்வ கனியானை நீங்கள் பிறவி செய்ய வேண்டும். தெய்வ கனியானை பிறவி செய்து மத்தியான மதிய கொடைக்கு தெய்வ கனியானை பிறவி செய்து அந்த தெய்வ கனியானும் குளித்து நீராடி ஈரத்துணி மாத்தாம மர உரல்ல இருந்து கொண்டு எனக்கு கைவெட்டு கொடுக்க வேண்டும். ஆமா, எத்தனை சொட்டு ரத்தம்? 21 சொட்டு ரத்தமும் பழமுமா எனக்கு கைவெட்டு கொடுக்கணும்.
போடணும். ஆமா. அது மட்டுமல்ல, என்ன அந்தி கருக்கள் அரச்சாம வேளையில மூந்தி கருக்கள் முதற்சாம வேளையில் என்னை அலங்காரம் செய்து எட்டாத பீடம் போட்டு ஏணி வைத்து மாலை சாத்தி. எட்டாத பீடம் போட்டு ஏணி வைத்து மாலை சாத்தி. சரி. 6 கால பீடம் போட்டு எனக்கு அர்த்த சாம ஊட்டு வேணும். அதற்கு முன்னால என்ன அந்தி கருக்கள் அந்தி கருக்கள் இல்ல, மூந்தி கருக்கள் முதற்சாம வேளையிலையும் எனக்கு ஆசார படைப்பு சைவ படைப்பா நீங்க போடணும். சைவ படைப்பா கொடுக்கணும். என்னை அலங்காரம் பண்ணி சைவ படைப்பா போடணும். அது மட்டுமல்ல, சாம நடு சாமோ சதி சாம வேளையிலே ஏம சாம நேரம் இலை குலுங்கா சாமத்துல நள்ளிரவு 12 மணிக்கு எனக்கு படப்பு பொங்கி ரெடியா இருக்கணும். ரெடியா வச்சிருக்கணும். எனக்கு படப்பு எப்படி போட வேண்டும் தெரியுமா? எப்படி ஆண்டவனே பகவானே பகவானே ஆண்டவனே பகவானே பகவானே கைலாசம் தன்னதிலே எட்டோடு 8 நாளா காப்பு கட்டி நோம்பிருந்தும் 8வது நாளையிலே சாமனடு சாமம் போலே சதிய சாம வேளையிலே எட்டாத பீடம் போட்டு ஏணி வைத்து மாலை சாற்றி 6 கால பீடம் போட்டு எனக்கு அர்த்த சாம ஊட்டு வேண்டும். 1 கோட்டை அரிசி வாங்கி 1 படப்பா போடணும். ஐயா முட்டை கோழி கறி சமைத்து ஒளி அரிசி சாதம் பொங்கி கன்னி கோழி கறி சமைத்து கருப்பரிசி சாதம் பொங்கி பொட்ட கோழி கறி சமைத்து பொடி அரிசி சாதம் பொங்கி 1 கோட்டை அரிசி பொங்கி 1 படப்பா போடணுமே. முட்டையோடு முருங்கைக்காயும் அவிச்ச முட்டை 61 பச்சை முட்டை 11 சட்டியில சாதம் பொங்கி குப்பியில சாராயம் எனக்கு குடுவையில தென்னங்கல்லு சட்டி சோறு குப்பியில சாராயம் குடுவையில தென்னங்கல்லு. மறக்காம அதை வைக்கணும். முட்டையோடு முருங்கக்காய் அவிச்ச முட்டை 61 பச்சை முட்டை 11 இத்தனையும் எனக்கு படப்பு போடணும். 1 கோட்டை அரிசி பொங்கி எனக்கு ஒரே படப்பா போடணும். ஆசார படப்பா போடணும். எனக்கு முட்டை கோழி கறி சமைத்து மொழி அரிசி சாதம் பொங்கி கன்னி கோழி கறி சமைத்து கருப்பரிசி சாதம் பொங்கி நல்ல பொட்ட கோழி கறி சமைத்து பொடி அரிசி சாதம் பொங்கணும். அது மட்டுமல்ல, எதுக்கே உள்ள என் தம்பி முண்டனுக்கு என்ன 3 அப்படி அரிசி நீங்க தனியா பொங்கணும். தனியா அவருக்கு எடுத்து பொங்கணும். தனியா பொங்கணும். அவனுக்கும் சட்டி சோறு குப்பியில சாராயம் குடுவையில தென்னங்கல். எனக்கு என்ன போடுதியலோ சரி அத்தனை படப்பு என் தம்பி முண்டனுக்கு போடணும். எதிராக உள்ள முண்டனுக்கு போடணும். அது மட்டுமல்ல, என்னை காட்டுக்கு அனுப்பி நீங்க இத்தனை படப்பும் போட்டு ரெடியா வைக்கணும். நான் காட்டுக்கு போயிட்டு திரும்ப வரங்குள்ள எனக்கு 7 பரணு கட்டி 7 பலி கொடுக்க வேண்டும். எனக்கு எப்பேற்பட்ட பரணு போட்டு பலி கொடுக்கணும் தெரியுமா? எப்படி அம்மா? ஐயா சூளாடு 1 பரணு, சூழு பண்ணி 1 பரணு, பாலாடு 1 பரணு, பாலு பண்ணி 1 பரணு, செங்கீடா 1 பரணு, ஐயா சேவல் கோழி 1 பரணு, 7வது பரணதிலே ஐயா 7வது பரணதிலே எனக்கு எருமக்கீடா பலியும் வேண்டும். எனக்கு எருமக்கீடா எப்ப 7 நல்ல பரணு கட்டி 7 பலி கொடுத்தேரானால் நான் பூலோகம் போவேனப்பா. எப்ப பூலோகம்
சுடலை ஐயாவோ அங்கே ஆண்டவன் தான் பகவானோ அப்படியே ஆட்டுமென்றோ அங்க கைலாசம் தன்னதிலே எட்டோடு 8 நாளாவோ அங்க காப்பு கட்டி நோம்பிருந்தோ 8வது நாளையிலே எங்க மாயாண்டி சுடலைக்கு தானே அங்க 8வது பீடம் போட்டு ஏணி வைத்து மாலை சாத்தி எதுக்கே உள்ள முண்டனுக்கும் அம்மா அதே மாதிரி பீடம் போட்டார்கள் சரி 8வது பீடம் போட்டு ஏணி வைத்து மாலை சாத்தி ஆமா அம்மா பேச்சி அம்மாளுக்கு ஒரு நிலையம் போட்டார்கள் ஆமா அத்தனை பேத்துக்கும் நிலையம் போட்டார்கள் சரி 8வது பீடம் போட்டு ஏணி வைத்து மாலை சாத்தி மாலை சாத்தி என் மாயாண்டி சொன்னதை போலவே மத்தியான கொடைக்கு அம்மா பகவானே மாயாண்டிக்கு கோமரமாக ஆடி வருகின்றார் சரி அம்மா பார்வதி பேச்சுக்கு கோமரமாக ஆடி வருகின்றார் அம்மா அந்தி கருக்கள் அரச்சாம வேளையில் ஆசார படைப்பு போட்டு அலங்காரம் செய்தார்கள் அம்மா சாம நடு சாம சதிசாம வேளையிலே மாயாண்டிக்கு ஊட்டு போட்டு கொடை கொடுக்கணும் அம்மா அப்ப மாயாண்டிய காட்டுக்கு அனுப்பணும் காட்டுக்கு அனுப்பணும்னா மாயாண்டி என்ன சொன்னாரு என்ன என்னைய காட்டுக்கு அனுப்பணும்னா அம்மா வில் அடிக்கணும் வில் அடிச்சாதான் அம்மா கொட்டு மேல முழக்கத்தோடு அம்மா வில்லு முரசோடு என்ன இத்தனையும் எனக்கு இருக்கணும் அம்மா வில் அடிச்சு என்னை வேட்டைக்கு அனுப்பணும் யாரு வந்து உங்களுக்கு வில் அடிக்கணும் எனக்கு யாரு வில்லு பிடிக்கணும் தெரியுமா யாரு என் தாய்மாமன் கோபால கண்ணனே வந்து எனக்கு வில்லடிக்க வேண்டும் அம்மா அப்படி கண்ணனே வந்து வில்லடிச்சு என்னை வேட்டைக்கு அனுப்புனாருன்னா நான் கேட்ட பலிய நான் வரங்குலை நீங்க ரெடியா போட்டு வச்சிருக்கணும் அப்படி இருந்தா நான் பூலோகம் போவேன் புகழாக வாழ்வேன்னு சொன்னாரு பாருங்க என்ன அப்ப பார்த்தார் ஆண்டவனாகிய சிவபெருமான் அப்படியே ஆகட்டும் என்று கைலாசத்தில் ஊட்டு போட்டு கொடை கொடுத்து வருகின்றார்கள் 8வது நாளையில சாம நடு சாம சதி சாம வேளையில மாயாண்டிய வேட்டைக்கு அனுப்பணும் அப்ப யார வரவழைக்கணும் அர்ச்சுதனாகிய கோபால கண்ணனை வரவழைக்கணும் என்று ஆண்டவனாகிய சிவபெருமாள் திருப்பார் கடலுக்கு வந்து ஓடோடி வந்து ஐயா மாப்பிள உங்களுக்கு 3வதா ஒரு மருமக பிள்ளை பிறந்திருக்காரு ஆமா சரி அந்த மருமக பிள்ளைக்கு நாங்க கைலாசத்தில் ஊட்டு போட்டு கொடை கொடுக்கும் அவன் சாதாரணவன் கிடையாது மாயானம் சென்று மாண்ட வினத்தை எல்லாம் தின்றவன் சுடுகாடு சென்று சுட்ட வினத்தை எல்லாம் தின்றவன் ஆமா அப்பேற்பட்ட என் மகன் மாயாண்டிக்கு ஊட்டு போட்டு கொடை கொடுக்கும் சரி அதனால அவனை காட்டுக்கு வேட்டைக்கு அனுப்பணும் வேட்டைக்கு அனுப்பணும்னா வில் அடிச்சாதான் அவன் காட்டுக்கு போவான் வில் அடிக்கணும்னா நீங்க தான் வந்து புலவரா படிக்கணும் ஆண்டவா அப்படி உங்க மகன் மாயானம் போனவர் மாண்டவனம் தின்னவர்னு சொல்லிய நான் வந்து வில் அடிக்கணும்னா எனக்கோ ரத்த வாடையே பிடிக்காது அப்படி நான் வந்து வில் அடிக்கணும்னா நான் வரும்போது உங்க கைலாசத்துல எனக்குன்னு தனியா ஒரு பீடம் போடணும் பச்சை பீடம் போட்டு என்னை அலங்காரம் செய்து எனக்கு ஆசார படைப்பா நீங்க எனக்கு தனியா போட்டு பூசை பண்ணணும் அப்படி பண்ணீங்கன்னா உங்க மகனுக்கு நான் வந்து வில் அடிக்கேன் என்று என் பெருமாளாகிய கோபால கண்ணன் சொன்ன உடனே அப்படியே ஆகட்டும் என்று ஆண்டவனாகிய சிவபெருமாள் வரம் கொடுக்க என் பெருமாளாகிய கோபால கண்ணன் அவர் கைலாசம் எப்படி வருகின்றார் தெரியுமா அங்கே அச்சுதன் தான் கோபால திருப்பார் நல்ல கடலும் கைலாசம் வார போதுங்க கைலாசம் உள்ள வாராரு மாயாண்டிக்கு கொடை கொடுக்க பாருங்க மாயானம் சென்று மாண்டபனத்தை தின்ன பிள்ளைன்னு சொன்னாங்களே அப்ப இந்த பிள்ளை எப்படி இருப்பான் அப்படிங்கிற எண்ணத்தோடு என் பெருமாளாகிய கண்ணன் கைலாசத்துக்குள்ள வந்தார் வரும்போது அவர் காலில் அணிந்திருக்கக்கூடிய பாதரட்சையை கலட்ட மறந்துட்டாரு அவசரம்தான் ஏன்னா நான் மருமக பிள்ளை மாயானம் போனவரு இதுவரைக்கும் நம்ம அப்படி கேள்விப்பட்டதே இல்ல அப்ப இந்த பிள்ளைய போய் நம்ம பார்க்கணும் என்று என் பெருமாளாகிய கோபாலக்கண்ணன் அவர் கைலாசத்தில் உள்ளே பாதரட்சையோடு வருகின்ற வேளையில் பார்த்தார் என் மாயாண்டி சுடலை அங்க கண்ணன் உள்ள வருகின்ற வேளையில் நம்ம இங்க இருக்கோம் நம்ம மாமாவுக்கு கொஞ்சம் கூட நம்ம யாருன்னு தெரியாம பாதரட்சையை போட்டு உள்ள வராரு நம்ம யாருன்னு நம்ம மாமாவுக்கு தெரியணும் என்று என் மாயாண்டி சுடல தெய்வம் என்னம்மா
அங்கே கல்லாக இருந்த வீடும் கல்லாக இருந்த வீடும் கண்ணனுமே வாரபோது கலகலன்னு சிரித்திடும் மண்ணாக இருந்த வீடும் கண்ணனுமே வாரபோது மண்ணாக இருந்த வீடும் மண்ணாக இருந்த வீடும் மண்டையத்தான் மண்டையத்தாட்டுதையா என் பெருமாளாகிய கோபாலக்கண்ணன் கைலாசத்துக்குள்ள வரும்போது வரக்கூடிய வேலை கல்லாக இருந்த பீடம் கலகல கலகலன்னு சிரிக்கி ஆமா மண்ணாக இருந்த பீடம் மாய கண்ணன் வரும்போது என்ன மண்டை அப்படியே உருட்டுது 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 இப்ப பார்த்தாரு என் பெருமாளாகிய கோபாலக்கண்ணன் இப்பேற்பட்ட மாயாண்டிக்கு ஊட்டுக்கொடை நடக்க இவருடைய மகிமையை நாம் அறியாமல் விட்டோம் என்று அதுக்கப்புறம் தான் என் பெருமாள் பாதரட்சி கலட்டி விட்டு சரி கைலாசத்துக்குள்ள வந்தா எப்பா மாயாண்டி எனக்கு ரத்த வாடையே பிடிக்காது நான் வருகின்ற வேளையில் எனக்காக தனியாக பீடம் போட்டு பச்சை சாத்தி ஆசார படைப்பு போட்டதனால இன்னையில இருந்து உனக்கு பச்சாத்தி மாடன் என்று ஒரு பெயர் உண்டப்பா மாயாண்டியும் அவர்தான் சுடலையும் அவர்தான் முண்டனும் அவர்தான் பச்சாத்தி மாடனும் அவர்தான் 1008 பேர் நாம 1008 சுடலைகள் ஆமா என்றைய பெருமாளாகிய கோபாலக்கண்ணன் பச்சாத்தி மாடன் என்ற பெயர் நாமத்தை கொடுத்து வில்லடிக்கணுமே மாயாண்டிய வேட்டைக்கு அனுப்பணும் சரி அதனால் என் பெருமாளாகிய கண்ணனை புலவராக பாடுகின்றார் நந்தி தலையை குடமாக்கி ஹரிராமர் வானத்தை வில்வளைத்து 9 நவக்கிரகங்களை கொண்டு வந்து 9 மணியாகவே அமைத்து கண்ணன் புலவராக பாட ஆதி மூலம் அலம்பாட சரி வெற்றிவேலன் குடமடிக்க நாரதர் உடுக்கடிக்க தும்பியர் தாளம் போட நந்திதேவன் கட்டையடிக்க ஆமா நந்தி தேவர் அவர்தான் நந்தி ஆதிமூலம் குடமடிக்க வெற்றிவேலன் வளம்பாட நாரதர் உடுக்கடிக்க தும்பியர் தாளம் போட நந்தி கட்டையடிக்க ஏன் நந்தி கட்டையடிக்காரு தெரியுமா எதுக்கு ஏவல் பிள்ளை கைலாசத்திற்கு அவர்தான் ஏவல் பிள்ளை ஆமா அப்படி என் பெருமாளாகிய கோபாலக்கண்ணன் என் மாயாண்டி சுடலையை வில்லடித்து வேட்டைக்கு அனுப்புகின்றார் என் மாயாண்டி வேட்டைக்கு போனாரு வேட்டைக்கு போயிட்டு திரும்ப வரும்போது மாயாண்டி என்ன பலி கேட்டாரோ அதையெல்லாம் ஆண்டவன் அப்படியே தயாராக வைத்தார் என் மாயாண்டி சுடலை தெய்வம் அந்த பலியை எல்லாம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவா பகவானே பரமேஸ்வரா நான் கேட்ட பலியை எனக்கு மனம் போல கொடுத்து விட்டீர்கள் அதனால நான் பூலோகம் போறேன் அப்பா புகழாக வாழ போகிறேன் நான் போக வரம் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவனிடத்தில் என் மாயாண்டி சுடலை ஆக்கு வரம் அழிக்கு வரம் 1008 வரத்தை வாங்கிக் கொண்டு அவர் இங்கு வருகின்றார் தெரியுமா ஆண்டவன் தான் சுடலை தெய்வம் ஆண்டவன் சுடலை தெய்வம் அரணாரோட இடமதியில ஆக்குவாரோம் அழிக்குவாரோம் 1008 வாரம் கொல்லுவாரோம் வெல்லுவாரோம் கோடி நல்ல வரங்கள் வாங்கி அவர் கைலாசம் தன்னை கடந்து கனக சங்கிலி வருவதம்மா மைப்பாலும் நேரைகளால் ஒரு சுனையா இருட்டு நாடு கடலும் விட்டு ஏகபோதி பட்டணமா சீர்காழி சிதம்பரமா தென்மேற்கு அண்ணாமலை மாயவரம் கும்பகோணம் திருக்கடையூர் பாதை கூடி பச்சை தண்ணி விளக்கறியோ மக்கம்பள்ளி வாசலுக்கு ஐயா வாசலுக்கு வாராரே மாயாண்டி வாராரே மாயாண்டி
என்பவர் அங்க 30 நாள் நோன்பதுதான் முக்கியமாய் இருந்து வாரார் அது சமய வேளையில பார்த்தாரே மாயாண்டி மக்கம்பள்ளி வாசலில நிலையமாத வாங்கணுமே எண்ணாத எண்ணுதாரே மாயாண்டி ஐயா எண்ணுதாரே மாயாண்டி அவர் எண்ணாத எண்ணமெல்லாம் அவர் எண்ணிக்கொண்டு வருவாரே மக்கம்பள்ளி வாசலில் இஸ்லாமிய மக்கள் எல்லாம் மைதீன் என்பவருக்கு 30 நாள் நோன்பதுவும் முக்கியமாக இருந்து வருவார்கள். சரி, அவர்களுடைய விரத முறையை பார்த்து அவர்கள் கொண்ட பக்தி முறையை பார்த்து சரி, இப்பேற்பட்ட இஸ்லாமிய மக்களிடத்தில் நாமும் ஒரு நிலையத்தை வாங்க வேண்டும் என்று நிலையம் வாங்கணும்னா இப்படியே போனோம்னா எப்படி நிலையம் தருவாங்க? எப்படி தருவாங்க? அதனால் நாமல் வந்த மகிமையை இந்த மக்கள் அறிய வேண்டும் என்று என் மாயாண்டி சுடல தெய்வம் மக்கம்பள்ளி வாசலுக்கு ஓடோடி வந்து அவர் 8 நாள அட்டகாசம் செய்வாரே அங்க மக்கம்பள்ளி வாசலிலே ஐயா மாட்டலும் போ செங்கல் தோண்டோ வாரி வாரி எறிவாரே அவ அடகதவ தட்டுவாரே ஐயா ஆதாளி போடுவாரே அவர் ஒத்த பந்தம் கொளுத்துவாரே சுடலை ஊழச்சத்தம் போடுவாரே அவர் பூனை போல பதுங்குவாரே ஐயா புலிப்பாச்சல் பாய்வாரே அவர் அட்டகாசம் செய்யும் போது இஸ்லாமிய மக்கள் எல்லாம் யாரு எவருன்னு தெரியலையே பேயா இருக்குமோ இல்ல பிசாசா இருக்குமா? காத்தா இருக்குமா இல்ல கருப்பா இருக்குமா? யாரு என்னன்னு தெரியலையே. அதனால் இதுவரைக்கும் இந்த மக்கம்பள்ளி வாசலில் அட்டம் சுளிக்காத அசல் காத்து வீசாது. ஆனா இப்ப 8 நாளா அட்டகாசம் செய்த இது யாரோ எவரோ என்று தெரிய வேண்டும் என்று அந்த இஸ்லாமிய மக்கள் எல்லாம் ஒன்று கூடி நாம கோடாங்கிய பார்க்கணுமே புரியதுவோம் கேட்கணுமே என்று லப்பைமார்கள் ஒன்று கூடி வருகின்ற வேளையில மாயாண்டி சுடலத்தை அவர் கோடாங்கி போல் வடிவம் கொண்டு மாயாண்டி வாராரே காவி நல்ல உடையணிந்து இஸ்லாமிய மக்கள் எல்லாம் கோடாங்கி அடித்து குறி பார்க்கணும்னு வராங்க. ஆனா அட்டகாசம் செய்வது நம்மள் தான். அதனால நாமளே கோடாங்கி போல் வடிவத்தை கொண்டு குறி சொல்ல வேண்டும் என்று என் ஆண்டவனாகிய மாயாண்டி சுடலத்தை வா அவர் காவி நல்ல உடையணிந்தாரே முத்திராஜ மாலை போட்டாரே நீரறியா நெற்றியெல்லாம் அவர் திருநீற்று காப்பணிந்தாரே பகவானை மனதில் எண்ணி ஐயா பஞ்சாச்சாரம் போசுவாரே அங்க மக்கம்பள்ளி வாசலுக்கு மாயாண்டி சுடலத்தை கோடாங்கிய கையில எடுத்து ஐயா கையில எடுத்து மாயாண்டி வாராரே
வடிவத்தை கொண்டு ஆமா கோடாங்கிய கையில எடுத்து மாயாண்டி மக்கம்பள்ளி வாசலுக்கு வருகின்றார். அப்ப பார்த்தா இஸ்லாமிய மக்கள் எல்லாம் ஆமா கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது மாதிரி ஆமா நாமளோ கோடாங்கி அடித்து குறி பார்க்க போறோம். சரி ஆனா இந்த ஆளை பார்த்தா என்ன கோடாங்கி அடித்து குறி சொல்வதை போல் தெரியுது. ஆளை பார்த்தா அப்படி தெரியுது. ஆமா ஐயா பெரியவரே, பெரியவரே நீங்க யாரு, எங்க இருந்து வாரீங்க? எங்க இருந்தே வரீங்க? உங்க ஊரு என்ன, பேரு என்ன? ஆமா ஐயா பெரியவரே, என்ன உங்க ஊரு என்ன? வாடியூர் வடக்கையா, வாடிப்பட்டியா? ஐயா இஸ்லாமிய மக்களே, நானும் கோடாங்கி அடித்து குறி பார்ப்பதற்காக வாரேன். எங்க அப்பா என்ன தேசமெல்லாம் வேறு பெற்ற சிவனுக்கு கோடாங்கி, சிவனுக்கு கோடாங்கி. நான் நாடெல்லாம் வேறு பெற்ற ராமலிங்க கோடாங்கி, ராமலிங்க கோடாங்கி. ஆமா ஆமா தெரியுதா? பெரிய கோடாங்கி ஆமா. அதனால ஐயா என்ன இஸ்லாமிய மக்களே, உங்களுக்கு கோடாங்கி எடுத்து குறி பார்க்கணுமா? ஆமா நான் அழகா கோடாங்கி எடுத்து குறி பார்ப்பேன். ஆமா ஐயா பெரியவரே, என்ன நாங்களும் கோடாங்கி அடிக்கத்தான் வந்திருக்கோம். சரி எங்க இஸ்லாமிய ஆமா எங்க மக்கம்பள்ளி வாசலில் 8 நாளா அட்டகாசம் நடக்கு. நடக்கையா யாரு எவரனே தெரியல. ஆமா காத்தா கருப்பா, சரி பேயா பிசாசா ஆமா அப்படின்னு நீங்க தான் பார்த்து சொல்லணும். நீங்க தான் பார்த்து குறி தொலைக்கணும். ஆமா ஐயா லெப்பைமார்களே, என்ன நான் கோடாங்கி எடுத்து குறி சொல்லணும்னா ஆமா கேட்டதெல்லாம் எனக்கு தரணும். என்ன என்னலாம் வேணும்? ஆமவோடு பலகு வேணும். என்ன பலக? ஆமவோடு பலக. சரி உட்கார்ந்து அடிக்கணும் பாருங்க கோடாங்கி. ஆமா அதெல்லாம் அப்பப்போ கொண்டு வரணும். என்ன அப்பதான் கோடாங்கி பழிக்கும். ஆமா ஆமா. அது மட்டுமல்ல, என்ன எனக்கு முனையாப்படி அரிசி வேணும். எதுக்கு சோறு பொங்கிறீங்க? ஆமா சோறு பொங்கி சாப்பிட்டா தானே கோடாங்கி அடிக்க முடியும். அது மட்டுமல்ல, என்ன நல்ல கன்னி கோழியா ஒரு கோழி வேணும். ஆமா எதுக்கு? இதுக்கு சூப்பு போட்டு சாறு எடுத்து குடிக்க. சாறு எடுத்து குடிக்க. உடம்பு பலத்துக்கு. உடம்பு பல வேணும்ல. ஏன்னா ஊரா போய் வில்லடிக்கணும்ல. ஆமா சாப்பிட்டதா கெதியா இருக்கும். ஆமா அது மட்டும் இல்ல, என்ன நல்ல நாட்டு கோழி முட்டையா எதுக்கு? 11 முட்டை வேணும். 11 முட்டை கோடாங்கி அடிக்கப்பா. ஏனா ஆம்லெட் போடல நினைச்சேன். ஆம்லெட்டா? ஆம்லெட் ஒன் சைடு. ஆம்லெட் பொம்பளைட் எல்லாம் உன் பேத்தியாளுக்கு போட்டு கொடு. அவளுக்கு என்னதுக்கு? அதனால என்ன ஆமவோடு பலகு வேணும். ஆமா முனையாப்படி அரிசி வேணும். சரி நல்ல நாட்டுக்கோழி முட்டையா 11 முட்டை வேணும். ஆமா கன்னி கோழியா 1 வேணும். ஆமா இத்தனைக்கும் மேலாக என்ன 1001 தெச்சனை வைக்கணும். 1001. ஆமா போதுமா? போதும் போதும். 101 அந்த காலம் மலையேறி போச்சு. என்ன 1001 தெச்சனை வச்சாதான் குறி தொலங்கும். குறி தொலங்கும். கை அத அடிச்சாதான் குறி தொலங்குமோ? ஆமா அப்படியா? அப்ப நீங்க எல்லாம் அடிச்சுட்டு தான் சொல்லுவீங்க. ஊரூரா அடிச்சாரு. அப்படியா? ஐயா இஸ்லாமிய மக்களே, இத்தனையும் நீங்க தந்தீர்கள். ஆனால் நான் கோடாங்கி எடுத்து குறி சொல்வேன் என்று மாயாண்டி சொன்ன போது இஸ்லாமிய மக்கள் எல்லாம் அப்படியே ஆகட்டும் என்று மாயாண்டி கேட்ட பொருளை எல்லாம் வந்து கொடுத்தார். உடனே மாயாண்டி குறி சொல்ல ஆரம்பித்தார். சரி ஆமவோடு பலகை போட்டு அதில் அமர்ந்து கொண்டு விநாயகர் விக்கிரமம், சரஸ்வதி விக்கிரமம், பகவதியால் விக்கிரமம், குட்டி சாத்தான் விக்கிரமம் இத்தனையும் எடுத்து வைத்து கோடாங்கியை கையில எடுத்து ஏ அப்பா இஸ்லாமிய மக்களே, என்ன நான் கோடாங்கி எடுத்து குறி சொல்லும் போது என் வாயவே பார்க்கணும். வாய மட்டும் தான் பார்க்கணும். நான் சொன்னதெல்லாம் அப்படியே நடந்ததுன்னா தலையை இப்படி ஆட்டணும். இப்படி ஆட்டணும். இல்லன்னு வைங்க, என்ன இல்லன்னு இப்படி ஆட்டணும். இப்படி ஆட்டணும். இப்படி இப்படி
என்று மாயாண்டி சுடல தெய்வம் இஸ்லாமிய மக்களிடத்தில் சொன்ன உடனே அப்படியே ஆகட்டும் என்று மாயாண்டி என்ன சொல்லுதார்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. என் மாயாண்டி எப்படி கோடாங்கி எடுத்து குறி சொல்லுகிறார் தெரியுமா? உண்டுனா உண்டுன்னு சொல்லு, உண்டுனா உண்டுன்னு சொல்லு, இல்லைனா இல்லைன்னு சொல்லு. போன வெள்ளிக்கிழமையில மக்கம் வெள்ளி வாசலில மாட்டலும் செங்கல் துண்டோ செங்கல் துண்டோ. அங்கே வாரி வாரி எரிந்ததுண்டா எரிந்ததோ. செங்கல் தோண்டும் மாட்டெலும்பு செங்கல் தோண்டும் வாரி வாரி எரிந்ததோண்டாக அழகதவ தட்டியதோண்டாக ஆதாளி போட்டதோண்டாக ஒத்த பந்தம் கொளுத்தியதோண்டாக ஊழச்சத்தம் போட்டதோண்டாக ஊன போல பதுங்கியதோண்டாக ஊன போல புளிப்பாச்சோண்டாக புளிப்பாச்சல் பாய்ந்ததுண்டோ. மாயாண்டி சொன்ன போது இஸ்லாமிய மக்கள் எல்லாம் ஏ அப்பா நேர்ல பார்த்தத மாதிரி அப்படியே புட்டு புட்டுன்னு வைக்காரு. மாட்டெலும்பு செங்கல் துண்டு மாறி மாறி எரிந்ததுண்டாப்பா? உண்டு உண்டு. அடகதவ தட்டியதுண்டா? உண்டு. ஆதாளி போட்டதுண்டா? ஒத்த பந்தம் கொளுத்தியதுண்டா? ஊழச்சத்தம் போட்டதுண்டா? ஊன போல பதுங்குனுச்சா? புளிப்பாச்சல் அங்கு இங்கும் பாஞ்சிச்சா? உண்டு. ஐயா பெரியவரே, என்ன எல்லாம் நேர்ல பார்த்தத மாதிரி அப்படியே சொல்லுதியற. அதனால யாரு யார் எவர் என்று எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று இஸ்லாமிய மக்கள் எல்லாம் மாயாண்டி இடத்தில் கேட்ட போது என்னம்மா மாயாண்டி சுடல தெய்வம் சுடல தெய்வம் மாயாண்டி சுடல தெய்வம் இஸ்லாமிய மக்களிடம் அது காத்தும் இல்லை கருப்பும் இல்லை பேயும் இல்லை பிசாசும் இல்லை அது கைலாசத்தில் பிறந்த பிள்ளை கடவுள் மக மாயாண்டி மாயானம் போனவரும் மாண்டபினம் தின்னவர்தான் அந்த நல்ல மாயாண்டி மக்கம் பள்ளி வாசலில நிலையம் அது கேட்காரு அவர் நிலையம் அது கேட்காரு. அப்பா இஸ்லாமிய மக்களே அது யாரும் இல்ல காத்தும் இல்ல கருப்பும் இல்ல. நீங்க அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம். கைலாசத்தில் பிறந்த பிள்ளை கடவுள் மகன் மாயாண்டி சுடலை. மாயானம் போனவரு மாண்டபினம் தின்னவரு அப்பேற்பட்ட மாயாண்டி சுடலை உங்களுடைய விரத முறையை பார்த்து உங்களிடத்தில் ஒரு நிலையத்தை வாங்க வேண்டும் என்று இங்கு வந்திருக்கிறார். அதனால உங்கள் மக்கம்பள்ளி வாசலில் பள்ளி வாசலுக்கு பின்னாலே உயர்ந்த கணுவதில உயர்ந்த கணுவதில் பச்சை கொடி பறக்க விட்டு கணுவில்லா மூங்கில் நாட்டி பச்சை கொடி பறக்க விட்டு பிச்சிப்பூ மஞ்சனை சாத்தி
பிச்சிப்பு மஞ்சனை சாத்தி ஆமா ரொட்டி சுட்டு பாத்தியா ஓதி ஆமா அழகுடைய கறி சமைத்து ரொட்டி சுட்டு பாத்தியா ஓத வேண்டும். சரி இப்படி நிலையம் போட்டு நீங்கள் கொடுத்தீரானால் ஆமா உங்களை ஆ, வாழையடி வாழையாக வளர வைப்பார். சரி அந்த மாயாண்டிய மனசுல நினைச்சு ஆமா இஸ்லாமிய மாயாண்டிய மனசுல நினைச்சு ஆமா உங்க பள்ளிவாசலுக்கு எந்த மக்கள் வந்தாலும் சரி சரி இஸ்லாமிய மக்கள் இருந்தா ஆமா தண்ணி ஊதி எரிங்க. எரிங்க நீங்க யார நினைச்சு ஆமா மாயாண்டிய மனசுல நினைச்சு நீங்க தண்ணி ஊதி எரிஞ்சீங்கன்னா என்ன அவங்க எதை நினைச்சு வந்தாங்களோ அதை உடனடியா கேட்கும். கேக்கும் இப்பவும் பச்சை பிள்ளைக்கு ஆமா சாப்பிடல ஆ, அழுதுகிட்டே இருக்குன்னு வைங்க, என்ன உடனே எங்க போவாங்க? எங்க பள்ளியாசலுக்கு போய் தண்ணி ஊதி எரியணும்பாங்க. ஆமா தாயத்து கட்டணும் அப்படி போய் தண்ணி ஊதி எரிஞ்சோம்னா உடனே கேட்டுக்கிடுமா. ஆமா ஆ, ஆ, இந்துக்களா இருந்தாங்களே ஆனால் விபூதி அள்ளி கொடுங்க. சரி மாயாண்டி பேரை சொல்லி ஆமா யாருக்கு? ஆ. அப்படியா? ஆமா வேட்டி கிழிஞ்சிராம. அதனால் நீங்கள் அப்படியே நீங்கள் ஆமா பள்ளிவாசலுக்கு பின்னால நிலையம் போட்டு குடித்தீர்களே ஆனால் ஆனால், வாழையடி வாழையாக என்றென்றைக்கும் வளர வைப்பார். ஆமா பிறக்கும் குழந்தைக்கெல்லாம் அவர் பெயர் நாமத்தை கொடுக்க வேண்டும். வேண்டும் ஆண் குழந்தையா பிறந்தால் என்ன மாயாண்டிக்கு பதிலாக என்ன எப்படி கொடுக்கணும்? மைதீன் மைதின்னு கொடுக்கணும். ஆமா சுடலைக்கு பதிலாக சுலைமாம்னு கொடுக்கலாம். சுலைமான் கொடுக்கலாம் எங்க அம்மா ஆ பேச்சுக்கு பதிலாக பீவின்னு கொடுக்கலாம். ஆ, பாத்திமா பீவி. ஆமா அப்படி பெயர் நாமத்தை உடுத்து வந்தீர்களே ஆனால் என்ன உங்களை வாழையடி வாழையாக வளர வைக்கும் தெய்வமாக அமர்ந்திருப்பார் என்று சொல்ல ஆமா ஆமையா இஸ்லாமிய மக்கள் எல்லாம் அப்படியே ஆகட்டும் என்று என்று அவர் பள்ளிவாசலுக்கு பின்னால பச்சைக்கால் பீடம் போட்டு பீடம் போட்டு உயர்ந்த கொப்பதிலே கணுவில்லா மூங்கில் நாட்டி ஆமா ஆமையா அதில் பச்சை கொடி பறக்க விட்டு என்ன என்ன ரொட்டி சுட்டு பாத்தியா போதி அழகுடைய கறிகள் சமைத்து ஆமா ஆமண்ணே